ஓம் சாந்தி. 6/11/2022 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ்டு டேட் 30/11/92. பாட்டு கேட்டிங்களா? சதா குஷி என்றோ இந்த ஞான வாழ்வில். பாடுறதுக்காகவா இல்ல ப்ராக்டிக்கல்ல அப்படி இருக்கீங்களா? சதா குஷி என்றோ இந்த ஞான வாழ்வில அப்படின்னு பாடுறீங்களா? அவ்வப்போது குஷி என்றோ ஞான வாழ்வில பாடுறீங்களா? சதா குஷி. இன்னைக்கு அதை பற்றி தான் பாபா முரளியில சொல்லியிருக்காரு. யார் சதா குஷியாக இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நிறைய இன்னும் மற்ற விஷயங்களும் சொல்லியிருக்கிறார். ஆகையால செக் பண்ணணும். அந்த பாட்டை கேட்கும்போது சும்மா சந்தோஷமா தலையாட்டக்கூடாது, பாபா நினைக்கக்கூடாது. செக்கிங். பாட்டில் இப்படி இருக்கே, சதா குஷி என்றோ இந்த ஞான வாழ்வில, அப்போ நானும் அந்த ஞான மார்க்கத்தில் இருக்கிறேன்னா, நான் சதா குஷியாக இருக்கிறேன்னா ஓகே ரைட். இல்லைன்னா அதுக்கு என்ன காரணங்கள், இல்லை நீங்களே ரியலைஸ் பண்ணணும். இந்த விஷயங்கள் வரும்போது இருக்க முடியறதில்ல இல்லையா? இதுதான் செக்கிங் பண்ணி சேஞ்ச் ஆகணும். சும்மா நல்லா இருக்க பாட்டு தாளம் போட்டுட்டு கேட்டுட்டு சந்தோஷப்படக்கூடாது. அதுலேயும் என்ன பண்ணணும்? முயற்சி செக்கிங் பண்ணணும். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் பொக்கிஷங்கள் யாவை? தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் பொக்கிஷங்கள் யாவை? அதன் மூலம் கிடைக்கும் பிராப்தி என்ன? அதன் மூலம் கிடைக்கும் பிராப்தி என்ன? இரண்டாவது கேள்வி, தந்தையிடமிருந்து அடைந்த பொக்கிஷங்களை அழியாத குறையாத பொக்கிஷங்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறது? தந்தையிடமிருந்து அடைந்த பொக்கிஷங்களை அழியாத குறையாத பொக்கிஷங்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறது? மூன்றாவது, ஞானத்தின் பொக்கிஷத்தினால் எந்தெந்த விஷயங்களில் இருந்து விடுபட்டு விட்டீர்கள்? ஞானத்தின் பொக்கிஷத்தினால் எந்தெந்த விஷயங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள்? நான்காவது, ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் எப்படிப்பட்டது? ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் எப்படிப்பட்டது? ஐந்தாவது, அலைச்சல் எப்பொழுது ஏற்படுகிறது? அலைச்சல் எப்பொழுது ஏற்படுகிறது? ஆறாவது, அனைவருக்கும் ஒரே மாதிரியாக பொக்கிஷங்கள் கிடைத்திருந்தாலும் ஏன் வரிசை கிரமம் ஏற்படுகிறது? அனைவருக்கும் ஒரே மாதிரியாக பொக்கிஷங்கள் கிடைத்திருந்தாலும் ஏன் வரிசை கிரமம் ஏற்படுகிறது? ஏழாவது, பொக்கிஷங்களை அதிகரிப்பதற்கான சாதனம் என்ன? பொக்கிஷங்களை அதிகரிப்பதற்கான சாதனம் என்ன? எட்டாவது, ஞானத்தை கேட்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஞானத்தை கேட்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒன்பதாவது, ஞானத்தை உள்ளடக்கிக் கொள்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஞானத்தை உள்ளடக்கிக் கொள்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? பத்தாவது, உள்ளடக்கிக் கொள்வது என்றால் என்ன? உள்ளடக்கிக் கொள்வது என்றால் என்ன? 11வது, எதை அண்டர்லைன் செய்ய வேண்டும்? எதை அண்டர்லைன் செய்ய வேண்டும்? 12வது, ஆசீர்வாதங்கள் யாருக்கு கிடைக்கிறது? ஆசீர்வாதங்கள் யாருக்கு கிடைக்கிறது? அடுத்தது fill up the blanks. பொக்கிஷங்களை பயன்படுத்துவது டேஷுக்கான டேஷாக இருக்கிறது. பொக்கிஷங்களை பயன்படுத்துவது டேஷுக்கான டேஷாக இருக்கிறது. 2வது,
பொக்கிஷங்களை பயன்படுத்துவதினால் டேஷ் ஆகி விடுகிறீர்கள். பொக்கிஷங்களை பயன்படுத்துவதினால் டேஷ் ஆக ஆகிவிடுகிறீர்கள். மூன்றாவது, டேஷுக்கு ஆர்டர் செய்ய வருகிறது, டேஷுக்கு வருவதில்லை. டேஷுக்கு ஆர்டர் செய்ய வருகிறது, டேஷுக்கு வருவதில்லை அல்லது ஆர்டர் செய்ய வருவதில்லை. நாலாவது, எங்கு திருப்தி இருக்கிறதோ அங்கு டேஷ் இருக்கும். எங்கு திருப்தி இருக்கிறதோ அங்கு டேஷ் இருக்கும். அஞ்சாவது, ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கான விதி டேஷ் மற்றும் டேஷ். ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கான விதி டேஷ் மற்றும் டேஷ். கேள்விகள். தந்தையிடமிருந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, தந்தையிடமிருந்து கிடைத்திருக்கும் பொக்கிஷங்கள் யாவை? அதன் மூலம் கிடைக்கும் பிராப்தி என்ன? முதலாவது என்ன? ஞான ரத்னங்களின் பொக்கிஷம். அதனுடைய பிராப்தி இந்த நேரமே அல்லது இந்த நேரமும் முக்தி, ஜீவன் முக்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீங்க. ரெண்டாவது நினைவு, அதாவது யோகத்தின் மூலமாக அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கீங்க. மூன்றாவது தாரணை. தாரணையின் சப்ஜெக்ட் மூலமாக தெய்வீக குணங்களின் பொக்கிஷம் கிடைக்கிறது. நாலாவது சேவை. சேவை மூலமாக சதா குஷியின் பொக்கிஷத்தை அனுபவம் செய்றீங்க. அடுத்தது அஞ்சாவது சம்பந்தம் மற்றும் தொடர்பு. சம்பந்தம் மற்றும் தொடர்பின் மூலமாக அனைவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. இதுதான் உங்களுடைய பொக்கிஷங்கள். இரண்டாவது கேள்வி, தந்தையிடமிருந்து அடைந்த பொக்கிஷங்களை அழியாத குறையாத பொக்கிஷங்கள் என்று ஏன் சொல்லப்படுகிறது? கூடவே இருக்கும் இல்லையா? ஏனென்றால் அந்த அனைத்து பொக்கிஷங்களும் இப்போதும் இருக்கிறது, மேலும் அநேக ஜென்மங்கள் கூடவே இருக்கும். ஞானத்தின் பொக்கிஷத்தினால் எந்தெந்த விஷயங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள்? துக்கம், அசாந்திக்கு காரணமான அனைத்திலிருந்தும் விடுபட்டு விட்டீர்கள். வீணெண்ணங்கள், விகார எண்ணங்கள், விகர்மங்களிலிருந்து விடுபட்டு விட்டீர்கள். நாலாவது, ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் எப்படிப்பட்டது? ஆசீர்வாதங்களின் பொக்கிஷம் ராக்கெட்டை விட உயர்ந்தது, வேகமாக செல்லக்கூடியது, தடைகள் கொஞ்சம் கூட தொட முடியாது. அதனால் தடை ப்ரூஃப் ஆகிவிடுவீர்கள். யுத்தம் செய்ய வேண்டி இருக்காது. சகஜமாகவே யோக யுக்தராக ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் யுக்தி யுக்தாக தானாகவே ஆகிவிடுகிறது. அஞ்சாவது, அலைச்சல் எப்பொழுது ஏற்படுகிறது? காலியாக இருக்கும் போது அலைச்சல், தடுமாற்றம் ஏற்படுகிறது. ஆறாவது, அனைவருக்கும் ஒரே மாதிரியாக பொக்கிஷங்கள் கிடைத்திருந்தாலும் ஏன் வரிசை கிரமம் ஏற்படுகிறது? ஒரு ரகத்தினர் வெறும் பெறுபவர்கள், அதாவது கிடைத்ததை உண்டு குடித்து அனுபவித்து முடித்து விடுகிறார்கள். இரண்டாம் ரகத்தினர் உண்டு குடித்து அனுபவிப்பதின் கூடவே சேமிக்கவும் செய்கிறார்கள். மூன்றாம் ரகம் உண்டு முடித்து அனுபவித்து சேமித்து அதிகரிக்கவும் செய்கிறார்கள். அதனால்தான் வரிசை கிரமம். ஏழாவது, பொக்கிஷங்களை அதிகரிப்பதற்கான சாதனம் என்ன? பயன்படுத்துவது. தனக்காகவும் பிறருக்காகவும் பயன்படுத்தும் போது பொக்கிஷங்கள் அதிகரிக்கும். ஞானத்தை கேட்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? நேரத்திற்கு ஏற்றாற்போல், சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல், தடைகளுக்கு ஏற்றாற்போல், பிரச்சனைகளுக்கு ஏற்றாற்போல் பாயிண்ட்ஸை ரிப்பீட் செய்வார்கள், நினைவு செய்வார்கள். ரிப்பீட் செய்து கொண்டே அந்த சூழ்நிலைக்கு வசமாகி கொண்டும் இருப்பார்கள். துக்கம் கொடுக்க கூடாது என்று சொல்கிறார்கள், ரிப்பீட்டும் செய்கிறார்கள், ஆனால் ஃபெயிலும் ஆகிவிடுகிறார்கள். அதாவது சொல்லவும் செய்கிறார்கள்,
மறக்கவும் செய்கிறார்கள். 9வது, ஞானத்தை உள்ளடக்கிக் கொள்பவர்கள் எப்படி இருப்பார்கள்? திரிகாலதர்ஷி நிலையில் நிலைத்திருந்து சுயஸ்திதி மூலம் பிரச்சனைகளை எப்படி கடந்து செல்வார்கள் என்றால், எதுவும் நடக்காதது போல் கடந்து சென்று விடுவார்கள். 10வது, உள்ளடக்கிக் கொள்வது என்றால் என்ன? நேரத்திற்கேற்றாற்போல் காரியத்தில் ஈடுபடுத்துது. எனக்குள்ள ஞானம் இருக்குன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நேரத்துக்கேற்றாற்போல் காரியத்தில் ஈடுபடுத்துவது, உரிய நேரத்தில் ஒவ்வொரு சக்தியையும் ஒவ்வொரு பாயிண்டையும் ஆர்டர் படி நடத்துவது. இதற்கு தான் உள்ளடக்கிக் கொள்வது என்று சொல்லப்படுகிறது. 11வது, எதை அண்டர்லைன் செய்ய வேண்டும்? கேட்கக்கூடியவர்களாக மட்டுமல்லாமல் பயன்படுத்துபவராகி சித்தி அடைய வேண்டும். அநேக ஜென்மங்களுக்கு சத்கதி அடைய வேண்டும். இது ஈஸியான கொஸ்டின். ஆசீர்வாதங்கள் யாருக்கு கிடைக்கிறது? யார் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிறது. fill up the blanks. பொக்கிஷங்களை பயன்படுத்துவது டேஷுக்கான டேஷாக இருக்கிறது. பயன்படுத்துவது பொக்கிஷங்களை அதிகரிப்பதற்கான சாதனமாக ஆகிவிடுகிறது. 2வது, பொக்கிஷங்களை பயன்படுத்துவதினால் டேஷ் ஆகி விடுகிறீர்கள், அனுபவத்தின் அத்தாரிட்டி ஆகிவிடுகிறீர்கள். 3வது, டேஷுக்கு ஆர்டர் செய்ய வருகிறது, டேஷுக்கு ஆர்டர் செய்ய வருவதில்லை. எஜமானனுக்கு ஆர்டர் செய்ய வருகிறது, பலவீனமானவர்களுக்கு ஆர்டர் செய்ய வருவதில்லை. 4வது, எங்கு திருப்தி இருக்கிறதோ அங்கு டேஷ் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். 5வது, ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கான விதி டேஷ் மற்றும் டேஷ், படிப்பினை மற்றும் மன்னிப்பு, அதாவது இரக்கம். ஓம் சாந்தி.